வணக்கம். என்னென்று சொன்னால், இவர் ஒரு பொறியியல் மாணவன், இறுதி ஆண்டு மாணவன். இயற்கை விவசாயம் காரணமாக மண்புழு வளர்த்து அதிலிருந்து எருக்களை பெற்று விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அதோட இயற்கை விவசாயம் சார்ந்த அறிவுகளையும் மற்றது அதில் வெற்றி அடைந்துள்ளார். அவர் படித்து கொண்டே இதை செய்கிறார். என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் அநேகமாக எல்லாரும் பெற்றோருன்ற காசையும் வெளிநாட்டு காசையும் நம்பித்தான் இருக்கணும். இவர் என்ன டைம் மண்புழு வாங்கி ஆரம்பித்தவர். ஆனால் அவற்றை முயற்சியை கண்டு நான் வியப்படைகிறேன். ஏன்னா இப்போத்தைய இளைஞர்களை இவ்வாறு நாங்கள் காண முடியாது. உடனே எடுத்தோன்னே வெளிநாட்டுக்கு போகணும், இல்லாத ஒரு பெரிய மூட்டை வாங்கி போடணுமென்றதான் முயற்சி. ஆனால் இயற்கையை முயற்சி கண்டு அவர் வெற்றி கண்டிருக்கிறார். என்னென்று அவருக்கு இந்த விஷயம் தொடர்பாக ஆர்வம் வந்தது என்னென்று கொண்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க வீடியோக்கு போவோம். நான் இருக்கிற இடம் பருத்தித்துறை திக்கம். நான் இப்போ யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் செஞ்சு ஃபைனல் இயர் அது என் ப்ரொஃபஷன். இது ஒரு சைடால் விருப்பமாக விரும்பி செய்கிற நேசிக்கிறபடியாக இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியாக முதல் நாங்கள் காளான் வளர்ப்பு செஞ்சு கொண்டு இருந்த நாங்கள் அதோட தொடர்ச்சியாக அப்படி இந்த மண்புழு உரம் உற்பத்தி சொன்ன அந்த மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் எனக்கு விளங்கினபடியாக இதை உற்பத்தி செய்து இது ஒரு இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறாக்களுக்கு இதை குறைஞ்ச விலையில் வளத்துக்கு குறைவாக கொடுத்து நாங்கள் ஒரு இயற்கையான ஒரு உற்பத்தியை பெருக்கணுமன்ற ஒரு நோக்கத்தில் இதை தொடங்கினது. இப்போ எங்களால் தேவையான அளவு கணிசமான அளவு உற்பத்தியை எங்களால் இப்போ கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு. இப்போ நீங்கள் ஆரம்பிக்க முதலே இப்படி பெரிய தொட்டியல் அமைச்சிருக்க மாட்டீங்கல்ல? இல்லை. அதில் நீங்கள் முதல் செய்யக்க என்னென்ன இப்போ முதல் நீங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ளிக்க ஆரம்பிக்க இவ்வளோ இடர்பாடுகள் இருந்தால் என்னென்று அதை இவ்வளோ சக்ஸஸாக கொண்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது இப்போ நாங்கள் தொடக்கைகள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தொட்டி இது இப்போ ஒரு கட்டி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தான் வரும். அதுக்கு முதல் இது எல்லாமே சும்மா நார்மலாக டெம்பரரியாக ஒரு தகரத்தாலையும் அப்படி பொலித்தீன் போட்டு அப்படி தான் செஞ்சு கொண்டு இருந்தது. அதிலேருந்து கிடைச்ச வெற்றியும் அதிலேருந்து கிடைச்ச வருமானத்தாலையும் தான் இது எந்த ஒரு விதத்துலேயும் வழியில் இருந்து காசு எடுத்து இது செலவழிக்கிறது. அப்படி உருவாக்கினதான் இப்படி இதே மாதிரி 4-5 தொட்டி இருக்குது. எங்களால் எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு மாதத்துக்கு சராசரியாக 1000-1500 கிலோ கிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மண்டலத்துக்கு நான் உற்பத்தியை பெருக்கி இருக்கிறோம். மற்றது நீங்கள் இப்போ உங்களோட தொடர்பு கொண்டால் ஒரே இப்போ தூர இடத்து தோட்டக்காரர் ஆக்களுக்கு ஒரு 1000 கிலோ 500 கிலோ உடனடியாக கொடுப்பீங்களே? ஆர்டர் போட்டே எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? ஆர்டர் போட்டால் எங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற டைமுக்கு அந்த டைமில் என்ன நாங்கள் நார்மலாக ஸ்டாக் பேக் பண்ணி வைக்கிறதில்ல. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்ட உடனே பேக் பண்ணி கொடுக்குறது. ஆனால் கம்போஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் எப்போவுமே ரெடியாக ஸ்டாக்கில் இருக்கும். சொன்னால் உடனே நாங்கள் அரைச்சி நீட்டாக பேக் பண்ணி கொடுப்போம். சொல்கிறேன் எந்த இடத்துக்கும் நாங்கள் சாதாரணமாக தென்னிலங்கை வரைக்கும் நாங்கள் டெலிவரி செஞ்சுருக்கிறோம். சொன்னால் அம்பாறை கல்முனை வரைக்கும், மற்றது இஞ்சால பேருவலை அந்த சைட்டாலையும் கொடுத்துருக்குறோம். இப்போ இலங்கையிலேருந்து ஒரு இடத்துக்கு எங்களால் அனுப்பி வைக்க இயலும். அதே நேரம் எந்த அளவில் இருந்தாலும் சாதாரணமாக ஒரு 1000 கிலோக்குள்ளேன்னு சொன்னால் உங்களுக்கு சொன்ன உடனே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேன்னு சொன்னாலும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண சொன்னால் நாங்கள் அதுக்கு உடனே உங்களுக்கு தயார் செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நன்றி. நாங்கள் அந்த இவர் வளர்க்குற புழுக்களை பற்றியும் இருக்கோம் சிறு இதுக்கு பார்ப்போம்.